ஸோ நம்ம சிக்கன் புலாவ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு கிராம் போட்டுங்க. பட்டை, இது பே லீஃபு, இது வந்து ஏலக்காய், பெப்பர் 1 கிராமு, ஜீரகம் 1 கிராம், ஜீரகம் 2 கிராம் போட்டுங்க எக்ஸ்ட்ரா. ஸோ கிராம்பு 1 கிராம். ஸோ இதெல்லாம் ஹோல் ஸ்பைஸு போட்டு வச்சுருக்கோம். ஸோ நானும் இருக்கிறேன். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். ஸோ நண்பா, இன்றைக்கி சிக்கன் புலாவ் பண்ணுறேன். ரைஸ் பாஸ்மதி ரைஸு. ஸோ ஒரு 300 கிராம் போட்டுக்கிறேன். ஒரு அரை கிலோ போட்டுங்க. கிலோ 1 மணி நேரம் ஊற வச்சிடணும் தான். 1 மணி நேரம், 1/2 hour. ஓகே நண்பா. நண்பா, கீயும் ஊற்றிக்கலாம். மஸ்டர்ட் ஆயில் ஊற்றுறேன். ஒரு 5 ml ஊற்றிங்க, ஜாஸ்தி வேண்டதுக்கு. நான் புலாவ் தான் போட்டுறேன். ஸோ இதோட கீயும் லைட்டாக ஊற்றிக்கிறேன். இதோட சேர்த்து கீயும் ஊற்றிக்கிறேன். ஜாஸ்திதான். ஸோ நல்லா காஞ்சிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வச்சுக்கிறேன். ஸோ கருவேப்பிலை போட்டுடுறேன். இதோட கருவேப்பிலை சேர்க்கும் மேலே பார்த்து போடுங்க. இது நம்ம கிராம ஸ்டைலில் பண்ணுறேன் புலாவ். கருவேப்பிலை போட்டு நல்லா இருக்கும். கருவேப்பிலை போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சிக்கன் போட்டுறேன். சிக்கன் ஒரு உப்பு போட்டுறேன். உப்பு தேவையான அளவு போட்டுங்க. இல்லை வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது புலாவில். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதாகிட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பிடிச்சிட்டேன். கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். புலாவில் மசாலா வந்து மஞ்சள் தூள் மட்டும் கொடுக்கணும். கலர் நல்லாயிருக்கும். கேசரிலாம் யூஸ் கேசரி பவுடர் அந்த மாதிரி இந்த கெமிக்கல் பவுடர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னா பீட்ரூட் பார்த்தீங்களா, அதோட இது பண்ணி கூட அந்த ஜூஸ் எடுத்து கூட நீங்கள் ரெட் கலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம், அந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி வர கலர் வர பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபுட் கலர்லாம் சேர்க்காதீங்க. அதெல்லாம் கெமிக்கலு, குழந்தைங்களுக்கு பாதிக்கும். நம்மளுக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க அதிகமாக ஃபுட் கலர் எதுவுமே. ஸோ இப்போ மஞ்சத்தூள்லாம் ரொம்ப லைட்டாக போட்டுக்கணும். ரொம்ப வேணாம். இன்னும் ஒரு கிராம் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ரைஸ் நல்லாயிருக்கும்.
ஸோ ரைஸ் அப்படியே கழுவிடலாம் பாருங்க அப்படி இருக்கணும். ஸோ நம்ம இப்போ தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லா மசாலா இதாகிடுச்சு. தண்ணி தேவையான அரை கிலோ ரைஸ் போட்டுருக்கேன். அரை கிலோ ரைஸ் போட்டுருக்கோம். அதுக்கு தந்தாப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு இருக்கா கூட நீங்கள் செக் பண்ணிங்க. உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுங்க. உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கரெக்டாயிடும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் தயிரும் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிய போட்டுருக்கோம் கொஞ்சம். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு நண்பா. இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ரைஸை போட்டுக்கலாம். ஸோ ரைஸ் நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. போட்டுக்கலாம் தான். அரை கிலோக்குலாம் நீங்கள் வந்து 3 கிளாஸ் ஊற்றணும். ஓகே நண்பா, 3 கிளாஸ் ஊற்றிக்கணுங்க தண்ணி. அவ்வளோதான். ஒரு கலக்கு ஊற்றிட்டு உப்பு இருக்கா பார்த்துக்கணும் அதில். ஸோ நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை. பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பராகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சொன்னால் முடியல. தான் அவ்வளோதான் நண்பா. இன்னும் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். நண்பா மூவ் பண்ணிடலான்னு தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளேட் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். எண்ணெய் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் ஆகுது, எவ்வளோ தண்ணி வருது. சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ இருக்குது. ரைஸு ஆகிடுச்சு. ஸோ ஒன்று நல்லா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் புலாவ், சிக்கன் புலாவ் சாரி. ஸோ சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போட்டு சாப்பிட ஒன்று தான். பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது. நீங்கள் இது வேணுமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் வேணுமா, நான் மஞ்சள் போட்டிருக்கேன். ஸோ வில்லேஜ் ஸ்டைல் மாதிரி பண்ணியிருக்கிறேன். புலாவ் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலெல்லாம் போட்டு. ஸோ இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னா. ஸோ அதோட இது வச்சுருக்குறேன். இங்கே இருக்கிறது லெபன் நல்லாயிருக்கும். இது ஊற்றி சாப்பிட்டா ஸோ வா சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன். பீஸு நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கு.
அருமையாக இருக்கு நண்பா, சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது சிக்கன் புலா. ரைஸும் அப்படி நல்லா வந்து சூப்பராக இருக்குது. சிக்கன் பாருங்கள் செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. சிக்கனை சாப்பிட்றேன். செம்மையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை யூஸ் பண்ணி வச்சுங்க. என்னோடய வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.